கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலையும் நிருபத்திலையும் அவர் சொன்னதான சில முக்கியமான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அவர் எழுதினதான நிருபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா 46 தடவை அன்பை குறித்து அவர் பேசியிருக்கிறார். அதோடு கூட 4வது அதிகாரத்தில் மட்டும் பார்ப்பீங்கன்னா 19 தடவை அவர் அன்பை குறித்து ஒவ்வொரு வசனத்திலும் அன்பு 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 தான் சொல்கிறார். இந்த நேரத்தில் கூட ஒரு சில அவர் குறிப்பிட்டதான அன்பில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். இந்த நாளில் கூட 4:10 இப்படியாக யோவான் சொல்லுகிறார், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாகிறது. தேவன்தான் அந்த அன்பை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை கிருபாதார பலியாக கொடுப்பதற்காக இயேசுவை இந்த உலகத்திலே கொடுத்தார். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் தேவனை அன்பு கூறுகிறோம், நாம் அதிகமாக நேசிக்கிறோம், அதிகமான அளவில் நம்ம வாக்கிலும் பேச்சிலும் செயலிலும் கொடுப்பதிலும் அன்பு கூறுகிறோம் நினைக்கிறோம். இல்லை, முதலாவதாக தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்ததுனால தான், அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினதுனால தான் இந்த வேளையில் அவரையே கிருபாதார பலியாக கொடுத்தார். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம எப்பொழுதுமே தேவன் செய்த அந்த மகத்தான காரியத்தை நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட அதை நினைவு கூறுவோம், அதற்காக நன்றி செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மீது வைத்த அன்பினாலே உம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களுக்கு ஒரு கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்க வாழ்த்துகிறேன்.